இறை இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 32வது அதிகாரமானது யோர்தானுக்கு கிழக்கில் இருந்த குளங்களை கைப்பற்றக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். முக்கியமாக ரூபன் புதல்வர்களும் காத்து புதல்வர்களும் 2 பேருமே அந்த புதல்வர்கள்லாம் போய் மோசையிடம், மோசே தலைவரே, இதோ இந்த இடங்களிலே நல்ல இடமாக இருக்கிறது, ஆடு மாடு மேய்ப்பதற்கு சமவெளிகள் புல்தரைகள் அருமையாக இருக்கிறது, அதனால் இந்த இடத்தையே எங்களுக்கு தாரோம், நாங்கள் யோர்தானுக்கு அப்பால் போக மாட்டோம் என்று அவர்கள் வாதாடுவதையும், மோசே அவர்களுக்கு இதே மாதிரி தான் முன்னாடி உங்களுடைய மூதாதையர் செய்தாங்க, அவர்கள் பாலைவனத்திலே மடிந்து போனாங்க, அதே போல் நீங்கள் கடவுளுக்கு உகாத தகாத செயல்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் மறுபடியும் நீங்களும் அதே தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள், அதனால கடவுள் என்ன உங்களுக்கு கட்டளை இடுகிறாரோ அதையே நீங்கள் செய்யுங்கள் என்று வலியுறுத்துவதையும், இவர்கள் மறுபடியும் தலைவர் சொன்னதை அப்படியே எடுத்துக்கொண்டு எங்களுடைய பிள்ளைகளும் ஆடு மாடுகளும் இங்கே இருக்க நாங்கள் எங்கே கடவுள் அனுப்புகிறாரோ போரிடுவதற்காக அங்கெல்லாம் நாங்கள் செல்லுகிறோம் என்று யோர்தானுக்கு அப்பால் சென்று கடவுளுடைய முன்னிலையில் கடவுளோடு நாங்கள் அதை போரிட்டு வெற்றி பெறுவோம் என்பதையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதே போன்று ஒவ்வொருவரும் வெவ்வேறு இடத்திற்கு சென்று அந்தந்த பகுதிகளை கைப்பற்றி அவர்கள் அதை உரிமையாக்கி கொள்வதைத்தான் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அன்பு சகோதரமே, ஆண்டவருடைய அந்த வழி நடத்துதலில் இந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய சொந்த நாட்டுகளை கைப்பற்றி அவர்கள் அந்த கானான் தேசத்துக்கு தன்னையே, அதாவது முழுமையாக்கி கொள்வதை, அந்த இடம் முழுவதும் தமதாக்கி கொள்வதை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கென வைத்திருக்கிறதை என்றுமே நமக்கு கொடுப்பார் என்பதை மனதில் நிறுத்தியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். ரூபன் புதல்வருக்கும் காத்து புதல்வருக்கும் ஆடு மாடுகள் பெருந்திரளாய் இருந்தன. அவர்கள் யாசேர் நாட்டையும் கிளையாத்து நாட்டையும் கண்டார்கள். அந்த இடம் ஆடு மாடுகளுக்கு ஏற்றதாக இருந்தது. எனவே அவர்கள் மோசே, குரு எலெயாசர், மக்கள் கூட்டமைப்பினர், பின் தலைவர்கள் ஆகியோரிடம் வந்தார்கள். அவர்களிடம் அதரோத்து, தீவோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலையாலே, செபாம், நேபோ, பெயோன் ஆகிய பகுதிகள் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் பார்வையில் ஆண்டவர் முறியடித்த நிலப்பகுதிகள் ஆகும். இவை ஆடு மாடுகளுக்கு ஏற்றவை. அடியார்களுக்கு ஆடு மாடுகள் உண்டு என்றார்கள். மேலும் அவர்கள், உங்கள் பார்வையில் எங்களுக்கு தயை கிடைத்தால் இந்த நாட்டை அடியார்களுக்கு உடமையாக தருவீர்களா? எங்களை யோர்தானுக்கு அப்பால் கொண்டு செல்ல வேண்டாம் என்றார்கள். ஆனால் மோசே காத்து புதல்வரிடமும் ரூபன் புதல்வரிடமும் கூறியது, நீங்கள் இங்கு தங்கியிருக்க விரும்பும் போது உங்கள் சகோதரர் மட்டும் போருக்கு போக வேண்டுமா? ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த நாட்டுக்குள் செல்லாதபடி ஏன் இஸ்ரேல் மக்களினுடைய நெஞ்சம் துணி விளக்க செய்கிறீர்கள்? அவர்கள் நாட்டை பார்ப்பதற்கு காதேசு பர்னேயாவிலிருந்து நான் உங்கள் மூதாதையரை அனுப்பிய போது அவர்களும் இவ்வாறே செய்தார்கள். அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கினுள் சென்று நாட்டை கண்டபோது அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த நாட்டுக்குள் செல்லாதபடி இஸ்ரேல் மக்களினுடைய நெஞ்சம் துணி விலகச் செய்தார்கள். அந்நாளில் ஆண்டவருக்கு சினம் மூண்டது. அவர் தம்மேல் ஆணையிட்டு கூறியது, எகிப்திலிருந்து வெளிவந்தவர்களில் 20 அதற்கு மேல் வயதுடைய ஒருவரும் நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டினை காண மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் என்னை முழுமையாக பின்பற்றவில்லை. எபுனேயினுடைய புதல்வர்கள் காலேயும் நூனின் புதல்வர்கள் யோசுவாவும் இதற்கு விதிவிலக்கு. ஏனெனில் அவர்கள் ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியுள்ளார்கள். அத்துடன் ஆண்டவரின் சினம் இஸ்ரேலருக்கு எதிராக மூண்டது. அவர் இந்த பாலை நிலத்தில் 40 ஆண்டுகள் அவர்களை அலையச் செய்தார். ஆண்டவர் பார்வையில் தீயென செய்த தலைமுறை அனைத்தும் அழியும் மட்டும் இது நடந்தது. இப்போதும் நீங்கள் உங்கள் மூதாதையரை பின்பற்றி பாவம் செய்வர்களாக எழும்பிவிட்டீர்கள். இஸ்ரேலுக்கு எதிராக உள்ள ஆண்டவருடைய கோப கனலை இன்னும் கடுமையாய் ஆக்கிவிட்டீர்களே. அவரை பின்பற்றுவதை விட்டு நீங்கள் விலகினால் அவரும் அவர்களை பாலை நிலத்தில் விட்டு விடுவார். இம்மக்கள் அனைவரையும் நீங்கள் அழியச் செய்வீர்கள். அப்பொழுது அவர்கள் அவரிடம் நெருங்கி வந்து, நாங்கள் இங்கே எங்கள் மந்தைகளுக்கு பட்டிகளையும் தொழுவங்களையும்
எங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் கட்டுவோம். ஆயினும் நாங்கள் இஸ்ரேல் மக்களை அவர்கள் இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் அளவும் அவர்கள் முன்பாக போர்க்களம் தாங்கிச் செல்ல ஆயத்தமாயிருப்போம். எங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டு குடிகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அரண்சூழ் நகர்களின் வாழ்வார்கள். இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தம் உரிமை சொத்தை உடைமையாக்கி கொள்ளும் வரை நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்ப மாட்டோம். நாங்கள் யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்பாலும் அவர்களுடன் எதையும் உடைமையாக்கி கொள்ள மாட்டோம். ஏனெனில் எங்கள் உரிமை சொத்து கிழக்கே யோர்தானுக்கு இக்கரையில் கிடைத்துள்ளது என்றார்கள். மோசே அவர்களிடம் கூறியது, நீங்கள் அதை செய்தால், அதாவது ஆண்டவர் முன் போர்க்களம் தாங்கி சென்றால், உங்களின் போர்க்களம் தாங்கியோர் ஒவ்வொருவரும் ஆண்டவர் முன் அவர் தமக்கு முன் எதிரிகளை விரட்டி அடிக்கும் மட்டும் யோர்தானை கடந்து சென்றால் நாடு ஆண்டவர் முன்னிலையில் பணிந்து அடங்கும். அதன் பின்பு நீங்கள் திரும்பி வருவீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு இஸ்ரேலருக்கும் உரிய கடமையை நிறைவேற்றியவர்கள் ஆவீர்கள். இந்த நாடும் ஆண்டவர் முன்னிலையில் உங்கள் உடைமையாகிவிடும். ஆனால் நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது திண்ணம். உங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் உங்கள் ஆட்டு மந்தைகளுக்கு பட்டிகளையும் கட்டுங்கள். நீங்கள் வாக்களித்ததையே இப்பொழுது செய்யுங்கள். காத்து புதல்வரும் ரூபன் புதல்வரும் மோசேயிடம், எம் தலைவர் கட்டளையிட்டபடியே உம் அடியார்களாகி நாங்கள் செய்வோம். எங்கள் பிள்ளைகளும் மனைவியரும் எங்கள் மந்தைகள் கால்நடைகள் அனைத்தோடும் கிளையாத்தின் நகர்களில் தங்கியிருப்பார்கள். ஆனால் எம் தலைவர் ஆணைப்படியே உம் அடியார் ஒவ்வொருவரும் போர்க்களம் தாங்கியவராய் ஆண்டவர் முன்னிலையில் போரிடுவதற்காக தொடர்ந்து செல்வோம் என்றனர். இது பற்றி மோசே குரு எலெயாசர், நூனின் மகன் யோசுவா, இஸ்ரேல் மக்கள் குலங்களினுடைய மூதாதையர் வீட்டு தலைவர்கள் ஆகியோருக்கு கட்டளை கொடுத்தார். மோசே அவர்களிடம், காத்து புதல்வரிலும் ரூபன் புதல்வரிலும் ஆண்டவர் முன்னிலையில் போரிடுவதற்கு போர்க்களம் தாங்கிய ஒவ்வொருவரும் உங்களோடு யோர்தானை கடந்து செல்வர். நாடு உங்களுக்கு முன் பணிந்து அடங்கும். பின் நீங்கள் கிளையாத்து நாட்டை அவர்களுக்கு உடைமையாக கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் போர்க்களம் தாங்கி உங்களோடு கடந்து செல்லாவிட்டால் கானான் நாட்டில் உங்களிடையே அவர்கள் உடைமைகள் பெறுவார்கள் என்றார். காத்து புதல்வரும் ரூபன் புதல்வரும் மறுமொழியாக, ஆண்டவர் உம் அடியார்களுக்கு சொன்னபடியே நாங்கள் செய்வோம். நாங்கள் ஆண்டவர் முன்னிலையில் போர்க்களம் தாங்கி கானான் நாட்டுக்குள் தொடர்ந்து செல்வோம். எங்கள் உரிமை சொத்தான உடைமை யோர்தானுக்கு அப்பால் எங்களுடையனேயே இருக்கும் என்றனர். மோசே காத்து புதல்வர் ரூபன் புதல்வர் யோசேப்பு மகன் மனாசேனுடைய பாதி குலத்தவர் ஆகியோருக்கு எமோரிய மன்னன் சீகோனினுடைய அரசையும் பாசான் மன்னன் ஓக்கின் அரசையும் நிலப்பகுதி நாடு முழுவதையும் அதன் நகர்களையும் அதை சுற்றியுள்ள எல்லா எல்லைப்புற நகர்களையும் கொடுத்தார். காத்து புதல்வர் தீபோன், அதரோத்து, அரோரியர், அதரோத்து, சோபன், யாசேக், யோக்பகா, பெத் நிம்ரா, பெத்காரான் ஆகிய அரண்சூழ் நகர்களையும் ஆட்டு மந்தைகளுக்கு பட்டிகளையும் கட்டினர். ரூபன் புதல்வர் எஸ்போன், இளையலே, கிரியத்தாயும் ஆகியவற்றையும் பெயர் மாற்றப்பட்ட நெபோ, பாகல் மேயோன் ஆகியவற்றையும் சிப்மாவையும் கட்டினார். அவர்கள் கட்டிய நகர்களுக்கு பெயர் சூட்டினார்கள். மனாசே மகன் மாக்கினுடைய புதல்வர் கிளையாத்துக்கு சென்று அதை கைப்பற்றி அங்கிருந்து எமோரியத்தை துரத்திவிட்டனர். மோசே கிளையாத்தை மனாசேயினுடைய மகன் மாக்கிற்கு கொடுத்தார். அவர் அதில் வாழ்ந்தார். மனாசேயினுடைய மகன் யாயீர் புறப்பட்டு சென்று அவற்றின் சிற்றூர்களை கைப்பற்றி கொண்டார். அவற்றை அவர் அவோத்பாயீர் என்று அழைத்தார். நோபாகு என்பவர் புறப்பட்டு சென்று கெனாத்தையும் அதன் சிற்றூர்களையும் கைப்பற்றி கொண்டார். அவர் அதை தம் பெயராலேயே நோபாகு என்று அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.